தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே உமது பேரன்பு, கடவுளே உமது பேரன்பு. கடவுளே உமது பேரன்பு எத்துணை எத்துணை அருமையானது. கடவுளே உமது பேரன்பு எத்துணை எத்துணை அருமையானது. வானளாவ உயர்ந்ததுவும் பேரன்பு, பேரன்பு முகில்களை தொடுவதுவும் பேரன்பு, பேரன்பு மலை போல் உயர்ந்ததுவும் பேரன்பு, பேரன்பு கடல் போல் ஆழமும் பேரன்பு, உயிரெல்லாம் காப்பதுவும் பேரன்பு, உயிரெல்லாம் காப்பதுவும் பேரன்பு, உலகெல்லாம் காண்பதுவும் பேரன்பு. பேரன்பு 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 பேரன்பு. கடவுளே உமது பேரன்பு எத்துணை எத்துணை அருமையானது. கடவுளே உமது பேரன்பு எத்துணை எத்துணை அருமையானது.
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 15 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்துருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து இறக்கக்கூடிய சமயத்தில் இருக்கின்றவர்கள் கூட கொஞ்சம் கூட நிலையான மகிழ்ச்சியான வாழ்வு கிடைத்து விடாதா என்ற ஒரு இதய ஆவலோடு தான் இன்றைக்கு நம்மளே பல பேரும் இருக்கிறோம். அது ஒரு இயற்கையான இயல்பு. உண்மையிலேயே வயசான காலத்துல கூட உடல் முழுக்க அப்படி நோயாக இருக்கும் என்று வைத்துக் கொள்வோமே, இருந்தாலும் கூட நான் நினைப்பது உண்டு, கொஞ்சம் வாழ்வு, நிலைத்த வாழ்வு கிடைக்காதா? அதுக்காக வேண்டியே பலரும் இன்றைக்கு ஜிம் போறாங்களாம், அதாவது உடல் பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனா ஒரு பக்கம் உடல் பயிற்சியில போறவங்க சாகவும் செய்யறாங்க. அது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக சில உணவு ஆதாரங்களையும் அவர்கள் தேடிக் கொள்கிறார்கள். முந்தைய காலங்களில் கிடைக்கிற தேன், குறிப்பாக காட்டு தேன், கிழங்கு, இப்படிப்பட்ட உணவுகளை உண்டார்கள் முன்னோர்கள். நிலைத்த வாழ்வும் வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம். தமிழ் பண்பாடு சொல்லுது. இன்னைக்கு நிலைத்த வாழ்வுக்கு நம்முடைய இளையவர்கள் அல்லது சிறியவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு உணவின் போக்கு உங்களுக்கு தான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டால் நிலைத்த வாழ்வு கிடைக்கும் என்று இன்றைய சிறுவர்கள் சொல்கிறார். ஆன்மீக வாழ்வில் நிலைத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விவிலியம் முழுக்க முழுக்க இந்த அன்பில் தான் தாங்கி இருக்கிறது. மெசியாவின் வருகை இந்த அன்பை நிலைநிறுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதனை சுட்டிக்காட்டத்தான் இயேசு என் அன்பில் நிலைத்திருங்கள் என்கிறார். விவிலிய பேராசிரியர்கள் கூறுவார்கள், இயேசுவை பலதரப்பட்ட மக்கள் பின்பற்றினார்கள். சிலர் வயிற்று பசிக்காக, சிலர் வாழ்க்கை பசிக்காக, சிலர் கொஞ்சம் பணம் கிடைக்காதா, அற்புதங்கள் நடக்காதா, அதிசயங்கள் நடக்காதா, அம்பானி போல அதானி போல மாறிடலாமே என்று கூட சிலர் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். ஏதாவது உண்ண கிடைக்காதா என்ற ஒரு தேடலுக்காக வந்திருப்பார்கள். இது அறிந்த இயேசு என் தேவைக்காக மட்டுமல்ல, என் அன்பில் நிலைத்திருங்கள், எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டும் என்ற கண்ணோட்டத்திலே தான் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று கூறுகிறார். நாம் எதிலே நிலைத்திருக்கிறோம்? எதிலே நிலைத்திருக்க விரும்புகிறோம்? நிலபுலன்களிலா அல்லது நகைகளிலா, பணத்தில, பாசத்தில, அல்லது கடவுளின் அன்பிலா, இறை காரியங்களிலா? யோசித்து பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயம். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்களது மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன் என்று இயேசுவின் சொற்கள் நம்முடைய மனதிலே இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அது நோயாக இருந்தாலும் சரி, சில தோல்விகளாக இருந்தாலும் சரி, நம்மை சுற்றி சில பொறாமைத்தனங்கள் இருந்தாலும் சரி, வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்மை வதைக்க நினைத்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. முடிந்தவரை கடவுள் நம்முடைய கையிலே வாழ்வை கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு இருக்க பார்ப்போம். இறைவனின் விருப்பமே அதுதான். இது ஒரு வேப்பான நற்செய்தி தான். இதிலே நாம் நம்ப வேண்டும், மனத்திலும் இருத்த வேண்டும். நாம் துன்புற வேண்டும், துயரில் வாட வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பமாக ஒருபோதும் இருக்க முடியாது. மகிழ்ச்சியில் ஒரு படிநிலை இருக்கிறது என்பதும் இயேசுவின் போதனையே. சில மகிழ்ச்சிகள் நிறைவானவை, சில மகிழ்ச்சிகள் நிறைவற்றவை என்பது தெளிவாகிறது. இயேசு தருகிற மகிழ்ச்சி நம்மை நிறைவுபடுத்துகிறது. நட்பிலே
நிலைத்திருக்கிற பொழுது மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறுமாம். நலமான நட்பிலே, நயவஞ்சக நட்பிலே அல்ல. இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்பதிலிருந்து இயேசுவின் சொற்கள் மகிழ்ச்சியை தருகிறது என உணர்கிறோம். இறை வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்துவதோடு மகிழ்ச்சியையும் தருகிறது. உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், திருப்பாடல் 119 174 சொல்லுகிறார் என்ற இறை வார்த்தையை பற்றி திருப்பாடல் ஆசிரியர் உரைத்துள்ளார். அன்புக்குரியவர்களே, நட்பின் சிறப்பை உணர்ந்த ஆண்டவர் இயேசு தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்றார். தன்னை காட்டி கொடுத்தவரையும் தோழா எதற்காக வந்தாய் என்ற உயிரை உறைய வைத்த வார்த்தைகள் பகைவனையும் பதற வைத்து விடும். இவ்வாறு இயேசு பகையை கூட நட்பாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். நாமும் விரும்புகிறோம், எல்லோரும் விரும்புகிறோம். இருக்கின்ற நட்பை உயிரை கொடுத்தேன்னு வளர்க்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். முயன்று பார்ப்போம், கைகூடும். ஆமேன். மன்றாடுவோமாக. நிறை மகிழ்வின் ஊற்றான ஆண்டவரே இயேசுவே, இறைவா உம்மை போற்றுகிறோம். உலகம் தர முடியாத நிறைவான மகிழ்வை எங்கள் உள்ளங்களில் பொழிவீராக. ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நம்பிக்கையாலே 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 வையத்துள் பலருண்டு, அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு, அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே.
தாருமையா நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே தீய சக்தியால் ஆட்பட்டோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார் இரத்தப் போக்கினால் வருந்தியோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார் வலிப்பு நோயினால் துன்புற்றோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார் தொழுநோய் பாதித்துப் புறம்பானோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார் நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே நம்பிக்கையாலே 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 மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
சொன்னாய் அந்த நிறைவாழ்விலே உன் பாதம் வந்தோமே வழி நடத்தும் குழந்தை இயேசுவே அந்த நிறைவாழ்விலே உன் பாதம் வந்தோமே வழி நடத்தும் குழந்தை இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அழைத்துச் செல்லும் எம்மையே அற்புத குழந்தை இயேசுவே இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அழைத்துச் செல்லும் எம்மையே அற்புத குழந்தை இயேசுவே இயேசுவே குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.